அகதா கிறிஸ்டியின் அந்த புதையல் எங்கே? அத்தியாயம் 13. அமெரிக்க விசிட்டர். சிறந்த துப்பு என்று நினைத்திருக்க, ஆனால் அது ஒப்பேறாத ஒன்றாகிவிட்டால் சுக்கு நூறாக வெறுத்துவிடும் ஒருத்தனைப் போல உடைந்து அமர்ந்தார் சூப்பரிண்டெண்டன்ட் பேட்டில். சிந்தனையில் தன்னை இழந்து பேண்ட் பாக்கெட்டில் தத்தம் கைகளை செருகியபடி நின்று கொண்டிருந்தார் ஆண்டனி. இதைத்தான் எங்களுக்கு வேற வழிகள் இருக்கு என்னும் ரீதியில் லாலிபாப் சொன்னதன் அர்த்தமா என முணுமுணுத்து கொண்டார் ஆண்டனி. என்ன மிஸ்டர் கேட்? நத்திங் சூப்பரிண்டென்ட். உங்க சிந்தனையை குழப்பினதுக்கு மன்னிக்கணும். என்னை விட என் நண்பன் ஜிம்மி மேக்கராத்தை 1000 பவுண்ட் விஷயத்துல கவுத்துட்டானுங்க. 1000 பவுண்டுங்கிறது ஒரு சமத்தியான தொகை என்றார் பேட்டில். இருக்கலாம், ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப பிரச்சனை அந்த 1000 பவுண்ட் இல்லை என்றார் ஆண்டனி. கடத்திட்டாங்களே, இதுதான் என்னை பைத்தியமாக்குது. நானே என்னிடம் நம்பிக்கையா ஒப்படைக்கப்பட்டிருந்த கைப்பிரதி தொலைய காரணமாகி நிற்கிறேனே, இது என்னை குத்துது சூப்பரிண்டென்ட், குத்துது. இதற்கு துப்பறியும் அதிகாரி எதுவும் சொல்லவில்லை. வெல் 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 என்ற அவராய் முன்னேறிய ஆண்டனி, வருத்தப்படுவது வீண். இப்போவும் எல்லாமும் முடிஞ்சிருக்காது என்றார். இன்னையிலிருந்து அடுத்த புதன்கிழமைக்குள்ள டியர் ஹோல்ட் ஸ்டைல் பிச்சின் வாழ்க்கை குறிப்பினை நான் கைப்பற்றியாகணும். அப்ப எல்லாம் சுலபமா முடியும். மீட்டிங் அறைக்கு இன்னொரு முறை என்னோட வருவதில் உங்களுக்கு ஒன்றும் சங்கடம் இல்லையே கேட்? ஒரு சின்ன விஷயத்த நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். மீண்டும் மீட்டிங் அறையில். அங்கு துப்பறியும் நிபுணர் உடனடியாய் ஜன்னல் வரை ஓடிப்போய் நின்றார். பேசினார். நான் இதை யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் மிஸ்டர் கேட். இதோ இங்கே கவனிங்க, இதை சொல்றேன். இந்த குறிப்பிட்ட ஒரு ஜன்னல் ரொம்ப இறுக்கமா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரிப்பா. இதனால ஒருவேளை இது தாழ்பால் போடப்பட்டிருப்பதா நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கலாம். ஜஸ்ட் எனக்கு இப்படி ஒரு யூகம் பட்டுடுச்சு. எஸ், நான் நிச்சயமா இருக்கேன். நீங்க இப்படி தப்பா எடுத்துக்கிட்டு இருக்கலாம் என்பதில் நான் நிச்சயமா இருக்கேன். ஆண்டனி அவரை தீவிரமாய் பார்த்தார். இப்படி எதையும் தப்பா எடுத்துக்கல என்பதில் ஸ்திரமா இருக்கேன். நான் சொன்னால், நான் சுட்டி காட்டியதை போல நீங்க தப்பா எடுத்துக்கிட்டு இருக்கலாம்னு உங்களுக்கு படல. கண்மணிகள் அசையாது ஆண்டனியை பார்த்தபடி கேட்டார் பேட்டில். வெல், உங்க மனசு புண்படாம இருக்க சூப்பரிண்டென்ட். எஸ். பேட்டில் திருப்தி அடைந்து விட்ட தினசில் சிரித்தார். வருவதை எதிர்கொள்ளும் வகை சார் நீங்க. துளி கூட பொருட்படுத்தாம அப்படியே ஏற்றுக்கொண்டு விடுவதில் உங்களுக்கு சிரமமே இருக்காது போல. எதுவாயிருந்தாலும் என ஆமோதித்த ஆண்டனி, நான் என்னவோ சொல்ல வாயெடுக்க அதற்குள் சூப்பரிண்டென்டின் கை அவரை பிடித்து இறுக்கி வாயடைக்க வைத்துவிட்டது. ஆண்டனியிடம் தன் இறுக்கம் ஏற்படுத்திய அமைதியை வரவேற்படி கதவு வரை குண்டூசி முனை ஓசை எழுப்பாது நகர்ந்து போன பேட்டில் அப்பொழுது சட்டென்று அதனை அகல விரித்து திறந்தார். அங்கு நுழைவாயில் உயரமான ஒரு நபர் அழகாய் நடுவகிடெடுத்து வாரப்பட்ட கருங்கேசத்துடன் நின்று கொண்டிருந்தார். பீங்கான் போல பலபலத்த நீல விழிகள், குற்றங்குறையற்ற சின்ன வதனம், அதில் அகன்ற அதிகார பாவம். இழுத்தபடி நிதானமாய் சொன்னார். 2 பேரும் என்னை மன்னிக்கணும். கொலை நடந்த இடத்தை பார்வையிட எனக்கு அனுமதி கிடைக்குமா? நீங்க 2 பேருமே ஸ்காட்லாந்து யார்டை சேர்ந்தவங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த பேர் கிடைக்கல என்றார் ஆண்டனி.
ஆனா இந்த ஜென்டில்மேன் ஸ்காட்லாந்து யார்டின் சூப்பரிண்டெண்டன்ட் பேட்டில். அப்படியா என்று பதில் அதிக ஈடுபாடு கொண்டவன் ஆனான் அந்த அமெரிக்கன். உங்களை சந்திப்பது மகிழ்கிறேன் சார். என் பேர் ஹீராம் பி. ஃபிஷ், நியூயார்க். நீங்க இங்கே பார்க்க நினைச்சது எதை மிஸ்டர் ஃபிஷ்? கேட்டது துப்பறியும் அதிகாரி. அந்த அமெரிக்கன் அமெரிக்கியாய் அறைக்குள் நடந்து போய் கீழிருந்த கரையினை ஈடுபாட்டோடு பார்த்தான். எனக்கு கொலைகளில் ஈடுபாடு உண்டு மிஸ்டர் பேட்டில். இப்பழக்கம் என்னோட பொழுதுபோக்குல ஒன்று. இது சம்பந்தமா ஒரு படைப்பை வார சஞ்சிகை ஒன்றுக்கு தந்திருக்கேன். கொலையும் கொலைகாரனும் இது தலைப்பு. பேசிக்கொண்டிருக்கும் போதே அறைக்குள் இருக்கும் அனைத்தையும் குறித்து கொள்ளும் தினசில் அவனுடைய பார்வை அறை முழுவதும் ஒரு வட்டம் அடித்து ஓய்ந்தது. அப்பொழுது அப்பார்வை சற்று கூடுதல் நேரம் ஜன்னலில் பதிந்திருந்தது. அந்த பாடி என்று தான் சொல்வதெல்லாம் உண்மை என்ற தொனியில் பேட்டில் சொன்னார். அப்புறப்படுத்தப்பட்டு விட்டது. நிச்சயமா என்றார் ஃபிஷ். படங்களால் சூழப்பட்ட சுவர்களுக்கு அவனுடைய கண்கள் தாவின. இந்த ரூம்ல குறிப்பிடப்பட வேண்டிய படங்கள் இருக்கு ஜென்டில்மேன். எனக்கு படங்கள்ல ஈர்ப்பு உண்டு. அதே போலவே முதல் பதிப்பை பார்க்க நான் ஆவலாக இருக்கேன். அதுக்காக தான் என்னை இங்கு லார்ட் கேட்டர்ஹாம் கூப்பிட்டிருப்பதே. மிருதுவாய் பெருமூச்செறிந்தார். சரி, இப்போதைக்கு அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது என்ற ஃபிஷ் டவுனுக்கு ஒரு நடை போயிட்டு வந்தா அத்தனை விருந்தாளிகளுக்கும் மனசு கொஞ்சம் லகுவாக ஆகும் என்றார். அதை செயல்படுத்த முடியாது சார் என்றார் பேட்டில். மரண விசாரணை முடிகிற வரைக்கும் ஒருத்தரும் இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது. அப்படியா சமாச்சாரம்? எப்போ மரண விசாரணை? நாளைக்கே கூட இருக்கலாம். பிரேத பரிசோதனைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தான் நாம மரண விசாரணை நீதிபதியை சந்திக்கணும். நீங்க சொல்வதும் எனக்கு விளங்குது என்றார் ஃபிஷ். இப்படிப்பட்ட சூழல்ல இது ஒரு சம்பிரதாயமான வெறும் சின்ன பார்ட்டியா தான் இருக்க போகுது. பேட்டில் இப்பொழுது அறை கதவு வரை நகர்ந்து போய் வெளியேறியிருந்தார். நாம இங்கே இருந்து கிளம்பி விடுவது நல்லது என்றார். பூட்டியே வைப்போம். 2 பேரும் வெளியே வரும் வரை காத்திருந்து விட்டு பூட்டிய சாவியை எடுத்துக்கொண்டார் பேட்டில். நீங்க கைரேகைகளுக்காக காத்திருப்பது போல படுது என்றார் ஃபிஷ். இருக்கலாம் என்றார் சூப்பரிண்டெண்டன்ட். பட்டும் படாது. இன்னொரு தகவலும் எனக்கு தர தோணுது. நேற்றைய இரவு போன்ற ஒரு இரவு நேரத்துல உள்ளே எவனாவது வந்துட்டு போயிருந்தால் இந்த கனமான மரத்தரையிலையும் நிச்சயமா காலடி தடங்களையும் அவன் விட்டு வச்சிருக்கணும். எஸ். உள்ளே எதுவும் கிடையாது. வெளியில நிறைய இருக்கு. எல்லாம் என்னுடையவை என உற்சாகமாக சொன்னார் ஆண்டனி. குற்றமற்ற ஃபிஷ்ஷின் பார்வை ஆண்டனியை கடந்தது. ஹெங்மேன் என்று அவனை விழித்தார். என்னை நீங்க ஆச்சரியப்பட வைக்கிறீங்க என்றார். ஒரு திருப்பத்தில் அவர்கள் திரும்பி ஓர் அகலமான அறைக்குள் பிரவேசித்தனர். அது பலர் கூடும் பகுதி போலிருந்தது. தரமான மரங்கள் கொண்டு தரையும் சுவர்களும் வடிவமைக்கப்பட்டிருந்தன. பலர் அமர்ந்து பார்க்கும் அளவுக்கான அகண்ட பால்கனி ஒன்றும் மேலே இருந்தது. ஆஹா என்றார் ஃபிஷ். நம்மளை விருந்துக்கு அழைச்சிருக்கும் பெரிய மனுஷர். இது லார்ட் கேட்டர்ஹாம் பற்றிய சிறப்பான கேலி வர்ணிப்பாய் அமைந்து போக வந்த சிரிப்பை அடக்கிக் கொள்ள முகத்தை வேறு பக்கமாய் திருப்பி மறைக்க வேண்டியதாயிற்று ஆண்டனிக்கு. அவர் கூடவே என தொடர்ந்த அமெரிக்கன், ஒரு பொண்ணு என்றான். அவங்க பேரை என்னால் நேற்று ராத்திரி தெரிஞ்சிக்க முடியல. ஆனா அவங்க பிரகாசமா இருந்தாங்க, வெகு பிரகாசமானவங்களா. லார்ட் கேட்டர்ஹாமுடன் இருந்தது விர்ஜீனியா ரேவல். இந்த சந்திப்பினை தான் ஆரம்பத்திலிருந்து எதிர்பார்த்து கொண்டே இருந்தார் ஆண்டனி.
இதற்கு எப்படித்தான் நடந்து கொள்வது என்று அவருக்கு தெரியவில்லை. விர்ஜீனியா முடிவெடுத்து கொள்ளட்டும் என அவர் விட்டுவிட வேண்டியதுதான். மிஸ்ஸஸ் ரேவலுடைய சமயோஜித நடவடிக்கைகளின் மீது ஆண்டனிக்கு நம்பிக்கை இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட ஒரு சாதுர்த்தியமான பாதையை விர்ஜீனியா தேர்ந்தெடுப்பார் என்பதில் ஆண்டனிக்கு நம்பிக்கை இல்லை. இந்த சந்தேகம் அவருக்கு நீண்ட நேரம் நிலைத்திருக்கவில்லை. இது 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 மிஸ்டர் கேட் என்று விட்டார் விர்ஜீனியா. தன் இரு கைகளையும் அவரை நோக்கி நீட்டியே விட்டார் மிஸ்ஸஸ். ஆக உன்னால இங்க வர முடிஞ்சிடுச்சு இல்லையா? மை டியர் மிஸ்ஸஸ் ரேவல் என்ற லார்ட் கேட்டர்காம், மிஸ்டர் கேட் உங்களுக்கு நண்பராக இருப்பார்னு எனக்கு துளி கூட ஐடியாவே கிடையாது என்றார். குறும்புத்தனம் கண்களில் டாலடிக்க அவர் என்னோட மிக பழைய நண்பர் என்று சிரித்தபடி ஆண்டனியை பார்த்து கொண்டே சொன்னார் விர்ஜீனியா. நேற்று லண்டன்ல எதிர்பாராத விதமா நான் இவரை சந்திச்சேன். இங்கே வர்றதா சொல்லியிருந்தேன். இந்த அறிமுகத்தின் மேல் விர்ஜீனியாவிற்கு தர வேண்டிய ஒரு சிறு ஹிண்டினை தர ஆண்டனி தயங்கவில்லை. உங்களோட கனிவான அழைப்பினை நான் மறுக்க வேண்டி விளைந்திருந்த சூழ்நிலையை நான் விர்ஜீனியாவுக்கு விளக்கினேன். வெல் வெல் என்றார் கேட்டர்காம். அதெல்லாம் பழங்கதை. நான் விடுதிக்கு ஆள் அனுப்பி உங்க லக்கேஜை கொண்டு வர சொல்லிடுறேன் என்றார். உங்க கனிவுக்கு ரொம்ப நன்றிகள் லார்ட். ஆனா நான்சென்ஸ். நீங்க சிம்னிஸ்ல வந்தாகணும். மோசமான இடம் அந்த விடுதி. தங்கறதுக்கு சொல்றேன். அப்கோர்ஸ் நீங்க வரணும் மிஸ்டர் ஆண்டனி கேட் என்றார் விர்ஜீனியா மிருதுவாக. அவரை சுற்றியிருந்தோரிடம் விளைந்திருந்த மாற்றத்தினை உணர்ந்தார் ஆண்டனி. ஏற்கனவே விர்ஜீனியா ஆண்டனி பற்றி நிறையவே சொல்லிவிட்டார். இனி அவர் விளங்காத ஓர் அந்நியன் கிடையாது. விர்ஜீனியாவின் தகுதியும் இருப்பும் அத்தனை மதிப்பும் மரியாதையும் கொண்டதாய் இருந்தபடியால் அவர் யாரை அறிமுகப்படுத்தி ஆமோதித்தாலும் அதை இங்கு மறுப்பாரில்லை. மரத்தில் தொங்கவிட்டு வந்துள்ள துப்பாக்கியை இப்பொழுது நினைத்து கொண்டே ஆண்டனி உள்ளுக்குள் சிரித்து கொண்டார். தொடர்ந்து விர்ஜீனியாவே பேசினார். அப்ப எல்லாம் சுலபமா முடிஞ்சாச்சு மிஸ்டர் கேட். இனிமே நீ எனக்கு உபயோகமா இருக்க வேண்டிய உன் கடமையை உடனே துவங்கிடலாம். கமான், ஏரிக்கு போவோம். கொலை கிளன்னு இந்த எல்லா குழப்பத்தில் இருந்தும் ரொம்பவும் விலகி இருக்கிற அமைதியான பிரதேசம் அது. பாவம் இந்த லார்ட் கேட்டர்காம், அவர் வீட்டில் கொலை. ஆனா இது முழுக்க முழுக்க சார்ஜோட தப்பு. இது சார்ஜ் ஏற்பாடு பண்ண பார்ட்டி தெரியுமா? என்று ஏதோ விளங்க பெற்றவராய் ஆன லார்ட், ஆனா நான் அவர் சொன்னதுக்கெல்லாம் மண்டையை ஆட்டிக்கிட்டு ஒப்புக்கொண்டிருக்க கூடாது என்றார். ஒரு ஸ்திரமான மனிதன் சற்றே தாட்சிணியம் பார்த்ததால் விழுத்தப்பட்டதை உணர்த்தினார் அவர். சார்ஜ் சொல்வதை கேட்காம அத்தனை சுலபமா ஒருத்தரால விலகிட முடியாது என்றார் விர்ஜீனியா. நாம தப்பிச்சு ஓடவே முடியாத அளவுக்கில்ல அவர் உடும்பாய் பிடிப்பார். இப்பொழுது நீங்க எங்களை தேடி வந்திருப்பதில் எனக்கு சந்தோஷம் கேட். எனக்கு சப்போர்ட் வேணும். உங்க கனிவை நான் ரொம்ப பாராட்டுறேன் லார்ட் என்றார் ஆண்டனி. அதிலும் குறிப்பா நான் அத்தனை பெரிய சந்தேகத்துக்குரிய நபரா இங்கே உலவிக்கிட்டு இருக்கும் போது நீங்க காட்டும் கனிவு மகத்தானது. ஆனா நான் இங்கே தங்குறது பேட்டிலுடைய பணியை சுலபமாக்கிடுது. எந்த மாதிரி சார் என்றார் சூப்பரிண்டென்ட். என் மேல ஒரு கண்ணை பதிச்சே வைப்பதுல இப்ப எந்த சிரமமும் இருக்காதே என்று சாந்தமாய் சொன்னார் ஆண்டனி. இதற்கு சூப்பரிண்டென்டென்ட் கண்களில் ஒளிர்ந்த சிறு துளியில் அவர் சொன்னது சரியாய் அதிகாரியை போய் அடைந்துவிட்டது என்பதையும் அறிந்து கொண்டார்.